Hi friends, இன்னைக்கு 11th May தமிழ்நாடு 17th Legislative Assembly உடைய elected members உடைய பதவி பிரமாணம் சூப்பரா நடந்து முடிஞ்சிருச்சு. ஆனா நடந்து முடிஞ்ச பிறகு விஜய் செஞ்சார் பாருங்க, அதுதான் அப்படி இருக்கு. இதெல்லாம் சான்ஸே இல்லை, ஒன்லி விஜயால மட்டும் தான் முடியும். சினிமா நடிகன் மட்டும் சொல்லிட்டு இருந்தாங்க, சினிமா நடிகன் அரசியல்வாதியாக இருக்காருன்னு சொன்னாங்க. இப்போ அந்த அரசியல்வாதிகளுக்கெல்லாம் அரசியல்வாதியாக ஆயிட்டு இருக்காரு. எப்படின்னு கேட்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, அசம்பிளி முடிஞ்ச கையோட ஃபர்ஸ்ட் எங்கே போனார் தெரியுமா? உங்களுக்கு எல்லாரும் தெரிஞ்சிருக்கோம். அவர் போன இடம் ஸ்டாலினுடைய வீடு. போனது மட்டும் இல்லாமல் உதயநிதி ஸ்டாலினை பார்த்த உடனேயே ஹக் பண்ணி அவருக்கு ஒரு விஷ் பண்ணிவிட்டு நேராக ஸ்டாலினை போய் மீட் பண்ணிவிட்டு ஃப்ளார் பொக்கே கொடுத்துட்டு அவர் கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு வெளியில் வந்திருக்காரு. சரி, அவர் அங்கே தான் முடிச்சிட்டாருன்னு பார்த்தீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி அவர் வைகோ வீட்டுக்கு போகிறாருன்னு. வைகோ சார் வீட்டுக்கு போனால் அங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் பார்க்கிங் இல்லை, ரோட்லேயே தான் இருக்குனாங்க. வாசல்லையே ஒரே வைகோ அவரை மாலை போட்டு பட்டு துண்டு போட்டு வரவேற்றாங்க. அது வரவேற்று முடிச்சுட்டு உள்ளே போனால் வைகோ அங்கே கலக்கம்னு கலக்கிட்டாரு. அவருக்கு 7 வயசுலேருந்தே அந்த பையனை பார்த்துருக்காரு. கருணாநிதி பின்னாடி நின்று பார்த்த ஒரு குட்டி பையன் இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கானே அப்படின்ற சந்தோஷத்தில் வைகோ அசந்து போயிட்டார். அது மட்டும் இல்லை, ஒரு ஹாப்பினஸ். ஒரு சிஎம் ஆன உடனே ஒரு தலைவர்கள்லாம் வந்து இவ்வளோ அழகாக வந்து மரியாதை கொடுத்து பார்க்குறாரு. அந்த பொலிட்டிக்கல் டீசன்சி அதை வந்து பார்த்துட்டு அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அது மட்டும் இல்லை, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இன்வைட் பண்ணார். எல்லாத்துக்கும் மேலே அவங்க வீட்டில் ஒர்க் பண்ணுறவங்களெல்லாம் கூப்பிட்டு இன்வைட் பண்ணுவோன்னு ஆட்டோமேட்டிக்காக அவரே வைகோ சாரே சொல்லிட்டாரு, இவங்கெல்லாம் விசிலுக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்கன்னு. அது மட்டும் இல்லை, அங்கே ஒர்க் பண்ண ஒரு அம்மா தன்னுடைய கையனுக்கு எப்படி திருஷ்டி சுற்றி போடுவாங்களோ அதே போல் தன்னுடைய கைகளை திருஷ்டி வச்சு உடச்சி போட்டாங்க. சிஎம் திரும்பவும் அதையே செஞ்சிடறாரு. இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு. சரி, இதுக்கு அடுத்தது அவர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்து யோசிச்சுட்டு இருந்தோம். அந்த டைமில் அவர் போன இடம் எங்கே தெரியுமா? டாக்டர் அன்புமணி ராமதாஸ். அது ஈஸியாக பக்கமே தான் இருக்குது, அதனால் அவருக்கு ஈஸியாக இருந்திருக்கு போல இருக்குது. போய் அவங்களையும் அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு குட்டீஸ் எல்லாம் பார்த்துட்டு ஹை சொல்லிட்டு எல்லாருக்குமே வைரல் சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. பயங்கர மிராக்கிள்ங்க, எங்கேயுமே நடக்காதது, இந்த உலகத்துலேயே நடக்காத விஷயந்தான் நம்ம விஜய் செய்வார் இல்லையா? என்ன இருந்தாலும் விஜய் அண்ணா, விஜய் ப்ரோ தான் நம்மளுக்கு என்னதான் சிஎம் ஆனாலும். அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நேராக போன இடம் எங்கன்னா திரு சீமானுடைய வீட்டுக்கு. சீமான் இவருக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்காரு. எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்ற தாட் நம்மளுக்குள்ளே ரொம்ப இருந்துச்சு. அவரை பார்த்த உடனே அவரை ஹக் பண்ணிவிட்டு அவரை உள்ளே கூட்டிகிட்டு போயிட்டு அவருக்கு அகெயின் 2 பேரும் பொக்கேஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு பொன்னாடை போர்த்திட்டு ரொம்ப நல்ல ரம்யமாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு ரம்யமான பொலிட்டிக்கல் சூழ்நிலையை நம்ம விஜய் இப்போ க்ரியேட் பண்ணிகிட்ருக்காரு. இதெல்லாம் பார்த்துட்டு மீடியாவில் அதிர்ந்து போயிட்டாங்க. எப்படிங்க இது நடக்குது? இதுவரை தமிழ்நாடு பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனே வேறு. நீ எதிரி, நான் எதிரி, நான் இல்லைனா நீ இல்லைனா நான் அப்படின்னு தான் இருந்தது. ஆனால் இப்போ எல்லாருமே அப்படியே அண்டர் ஒன் ரூஃபில் நம்ம தமிழர்கள் ஒரு குடும்பமாக ஒன்றா சேர்கிற மாதிரி ஒரு ஃபீல் விஜய் ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த அசம்பிளிக்கு அப்புறம் கொண்டு வந்திருக்கிறாரு. இது வந்து ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். அடுத்ததாக ஈவன் நம்ம பிரைம் மினிஸ்டர் சோனியா காந்தி அம்மா, ஃபினான்ஸ் மினிஸ்டர் எல்லாரையும் நெக்ஸ்ட் கம்மிங் வீக்கில் பார்க்க போகிறாருன்னு சொல்கிறாங்க. ஏன்னா தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை, அந்த தேவைகளை எப்படி நம்ம வரவழைக்கிறது, இதெல்லாம் வந்து அவர் அழகாக பிளான் பண்ணி செய்கிறாரு. ப்ரைஸ் பண்ண வேண்டிய விஷயம் இதுதான். எனக்கு கொஞ்சம் அசம்பிளியில் நடந்த சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் மனசில் கொஞ்சம் லைட்டாக ஃபீல் ஆச்சு. அது என்ன விஷயம் அப்படின்னா, தனிப்பெரும்பான்மை நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் மெஜாரிட்டிக்காக பிசி கேட்ட அப்புறம் சிபிஐ சிபிஎம் எல்லாத்தையும் நம்ம வந்து அவுட் சைட்லேருந்து அவங்களாம் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க டிவிக்கு. இருந்தாலும் இன்றைக்கி அசம்பிளியில் பதவி ஏற்க வரும்போது விசிகே எம்எல்ஏஸ் யாருமே விஜய் பக்கம் திரும்பி ஒரு விஷ் பண்ணல, ஒன்றுமே பண்ணல. ஈவன் நம்ம எடப்பாடியார் மற்ற எம்எல்ஏஸ் கூட, ஆப்போசிட் டீமில் இருக்கிற எம்எல்ஏஸ் கூட விஜயை பார்த்து சிஎம்ன்ற முறையில் ஒரு விஷ் பண்ணாங்க. பட் இவங்க அப்படி பண்ணவே இல்லை. ஆனால் அவங்க வந்து உதயநிதி ஸ்டாலினுக்கு விஷ் பண்ணாங்க. அதே போல் உதயநிதி ஸ்டாலின் சாரும் விஜய் பக்கம் திரும்பவே கிடையாது. அவர் கொஞ்சம் விஷ் பண்ணியிருக்கலாம். பட் அப்படி நம்ம நினச்சிட்டு இருக்கிற தருணத்தில் தான் சிஎம் சார் என்ன பண்ணார், எல்லார் வீட்டுக்கும் ஒரு விசிட் அடிச்சுட்டு வந்துட்டார். அங்கே உதயநிதி ஸ்டாலின் சார் அவரை ஹக் பண்ணி வெல்கம் பண்ண அளவுக்கு பண்ணிட்டார். ஓகே, இதுதான் வந்து 11th மேல நடந்த, தட் இஸ் த ஃபஸ்ட் டே விஜய் அண்ணா சிஎம் சார் ஆன பிறகு நடந்த ஃபஸ்ட் டேயில் நடந்த நிகழ்வுகள். இதுக்கு முன்னாடியும் இதுக்கு நடுவில் பேக்ரவுண்டில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. அது அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகே, தேங்க்யூ, பாய்.